ஷே நந்தி எல்லாம் கேட்டுக்கோங்கடா. கொடி சுதந்திர கொடி எங்கேருந்து கொண்டு போனால் ராமநாடு ராமநாதபுரம் ராமேஸ்வரத்துலேருந்து சுதந்திர கொடி சுதந்திரமாக கொடியை தூக்கி டெல்லி போய் அமர்ந்து தாய் இந்தியா நாடு முழுவதும் உலக நாடே அழிச்சு வச்சுருக்கான். புரியுதா? இது எல்லாம் வெள்ளக்கார ஆட்சி பிரிட்டிஷ்காரன் எல்லாமே பூரா தாய் இந்தியா நாடு தமிழ்நாடு எல்லாம் மன்னர் ஆட்சியில் ஆண்ட கணக்கில் உள்ள பூரா சோழி பார்த்து சோழி முடித்தவன் பூரா இந்த பேச்சு இந்த செம்மத்து பிறப்பு கணக்கு வெளியெடுக்காண்டா. பிறப்பு கணக்கு எல்லா காட்டுக்கோடா. தஞ்சாவூரில் ஒருத்தர் இருக்கானா வாய் ஊசியாக இருக்கானாடா. திருச்செந்தூரில் இருக்கானா மன்னராட்சி ஆண்டவன், அவன் கரெக்டாக அந்த கொள்கையை கொண்டு வரான். திருச்சியில் இருக்கானாடா திருச்சி மந்திரி இப்போ இருக்கான்லடா. இவனுக்கு பூரா மன்னராட்சியில் பூரா எடுபடியாக இருந்தவன். யாருக்கு? திருச்செந்தூர்காரன் இருக்கானா, திருச்செந்தூர் சேவல் கொடி, அவனுக்கு இவன் எடுபடியாக இருந்தவன். இப்போ பிறப்பை வெளியே விடுவார். இவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுருக்க இந்த செம்மத்தில் உட்கார்றான்னு தான் உட்கார வச்சுருக்காரு. புரியுதா? எல்லாம் கட்டுக்கோடா. திருச்சி அடுத்து விருதுநகர் மாவட்டம் 2 பேர் மந்திரி இருக்கானா. எல்லாம் இவனுங்களுக்கு பூரா இதுக்கு முன்னாடி ஜெம்மம், இதுக்கு முன்னாடி உள்ள ஜெம்மம், அதுக்கு முன்னாடி உள்ள ஜெம்மத்தில் கொடியை தூக்கி ஆட்டி கூட பணிவடை செஞ்சவன். சென்னை மெட்ராஸில் ஒருத்தங்க இருக்காங்கடா, கோயிலுக்கு அறத்துறை மந்திரி, அவனும் இவனுக்கு வேலை கரெக்டாக அந்த கொள்கையில் இவங்க எல்லோரும் கரெக்டாக இருப்பான். புரியுதா? அடுத்து இது கருப்பு சிவப்பு திமுக கட்சிக்காரன். இப்போ இந்த ஜெம்மத்தில் அவங்க போட்டுக்காரு பிறப்பில் கிடடா கண்டார் வழிமனை சூனா பேல கிடடா அப்படின்னு உட்கார வச்சுருக்காரு. சரியா? அடுத்து கருப்பு சிவப்பு வெள்ளை அண்ணா திமுக கட்சிக்காரன் கிடக்கானா. எப்படி? இவன் பேருக்கு உள்ளவன் கிடக்கிற 2 கட்சியில் மாறி கிடப்பான். அவன் பேர் கரெக்டாக வழி நடத்தி கரெக்டாக வருவான். அதெல்லாம் உறங்க மாட்டான். கரெக்டாக அவங்க குடும்பம் பூரா கரெக்டாக தின்னு கொளுத்து மப்பேறி போய் கரெக்டாக மந்திரி எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் வந்து ஆங்கில காலத்தில் உள்ளவன், வெள்ளக்கார ஆட்சி உள்ளவன். அவன் ஐயாட்டா கடவுள்கிட்ட சத்தியவாக்க நாங்கள் பூமியை இந்த பிரிவினை இருக்கிற இடத்துல வந்து ஒரு தமிழ்நாடு நீ இருந்த இடத்துல நாங்கள் பூரா எழுதி நச்சு நாங்கள் பூமியை நச்சு வச்சுருப்போம். எங்கள் சொக்காரங்கள் எனக்கு காட்டி கொடுத்தாங்க எட்டப்பன் எல்லாம் அனைத்து உள்ளவன் பூரா நாங்கள் கிடப்போம், நீ பிடிச்சி பாருன்னு அந்த காலத்தில் சத்தியவாக்கு 7 ஜெம்மத்துக்கு முன்னாடி. திரடா அவர் பிறப்பில் போட்டு தான் கொண்டு வர்றாரு. அவர் தானே பிறப்பு இந்த பேய்களை கொடுக்கறது கடவுள் கொடுக்கறதுக்கு அவர் தான் ஐயா தான் கொடுக்காரு. சரியா? ஆணும் பெண்ணும் அவன் குடும்பம் பூரா வெள்ளக்கார ஆட்சி. அவன் சென்னை மெட்ராஸில் இருக்கானடா கருப்பு சேப்பு திமுக கட்சிக்காரன். அவன் வெள்ளக்கார ஆட்சி. அவன் குடும்பமே வெள்ளக்காரன் உள்ள கணக்கில் இப்போ உள்ள தூக்கி போட்டு வச்சுருக்காரு. ஆளுதானா? எப்படி ஆளுதான்? 4 காலை வச்சு ஆளுதான். சரியா? 2 கால் தான் கொடுத்தாரு. இவர் உட்கார்ந்தவொடனே 4 காலை ஆக்கி அவனா டாக்டர்கிட்ட போய் ஊசியை போட்டு எல்லா இடத்துல 2 காலை உற்பத்தி ஆக்கி கூட 2 கை உற்பத்தி ஆக்கி 4 கை 4 காலை வச்சு ஆடுதானா பிதிக்கி எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோடா. இவங்க கணக்கு பூரா பிறப்பு பூரா இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே கிடக்கணும் பூரா வெளியேற்றுவார். அடுத்து டெல்லியில் வெளியேற்றுவார். எல்லாம் ஏற்றி முடிச்சு சோழியை முடிச்சு போடுவார். முக்கால் சத்தியம் முடிஞ்சு வச்சுருவாங்க.